மணக்க மணக்க கொண்டக்கடலை கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்மளுடைய உடம்புக்கு நிறையவே ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலையை வீட்லேயே இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை, அதாவது வெள்ளை மூக்கடலைன்னு சொல்லுவாங்க, இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிறேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இது வதக்கும் போதே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி லைட்டாக வதங்கி வரும்போதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கி வந்த உடனே இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கல. மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை அதை வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் இருக்க சத்துமே நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட தேங்காய் பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேன். இதை அரைக்கும் போது சோம்பு 4 சேர்த்து அரைச்சிக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய கிரேவி நல்லா சூப்பராக திக்காக ரெடியாகி கிடச்சிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். குக்கர்லேயே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த கொண்டக்கடலை கிரேவியை. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.